சரி, காந்தாரத்துக்கு போயிடலாமா? காந்தாரம் என்பது நவரோஸ் என்கின்ற ராகம். இதனுடைய முதல் கட்டளை திருநனா தேவாரம். முதல் கட்டளை திருநனா தேவாரம். காந்தாரம் என்பது ரொம்ப ஒரு அற்புதமான குளிர்ச்சி தருகிற ஒரு பண் என்று சொல்கிறார்கள். அதை நான் உணர முடிகிறது. எனவே எங்கெல்லாம் வெப்பத்தால் சூட்டினால் நோய்கள் ஏற்படுகின்றனவோ அங்கெல்லாம் இவர்கள் காந்தாரத்தை பாடியிருக்கிறார்கள் என்பது ஒரு வரலாற்று உண்மை. அதே போல அப்பர் பெருமான் இறைவனுடைய திருவடியை பார்த்து பாடிய பண் காந்தாரம். ஏன்னா இறைவனுடைய திருவடியை தாண்டி குளிர்ச்சி ஒன்றும் பார்க்க முடியாது. ஏன்னா அவரே சொல்றார், நனைந்தனைய திருவடி. திருவடி எப்படிப்பட்டது? நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறே. அதில் ஒரு வார்த்தை அப்பர் பெருமான் சொல்வார், நல்லவாறேன்னு ஏன் சொல்லணும்? நல்லூர் எம் பெருமானார் திருவடி வைச்சார்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் நல்லவாறேன்னு ஒரு இக்கு வச்சார். ஏன்னா மற்றவன் மேலேயும் வச்சிருக்கிறாரு. யமன் மேலே வச்சாரு, நல்லவாரா வச்சாரு இல்லையா? அதனால அதே மாதிரி ராவணன் மேலே வச்சார் திருவடி. ஆனால் என் மேலே வச்சாருன்னு சொன்ன உடனே அப்படியே நிறுத்தியிருந்தா அப்பர் பெருமானுக்கு எப்படி வச்சாருன்னு தெரியலையே. யமனுக்கு இப்படி வச்சாரு, ராவணனுக்கு அப்படி வச்சாரு, அப்பர் பெருமானுக்கு எப்படி வச்சாரு? சாமி நல்லவாரே வச்சார் அப்படின்ட்டார். அதில் பாருங்க, அதான் சொல் உறுதிக்கு அப்பர், நயத்துக்கு சுந்தரர்னுவாங்க இல்லையா? வாக்கிற்கு அருணகிரி, நயத்திற்கு சுந்தரர், சொல் உறுதிக்கு அப்பர். இதெல்லாம் நம்முடைய அவ்வை பிராட்டி சொல்லி அருமையாக சொன்னது. வசைபாட காலமேகம்னாங்க. ஒருத்தர் திட்டணுமா, நல்ல இலக்கணம் சுத்தமாக திட்டணுமா, காலமேக போல ஒரு பாட்டு எடுத்து படிக்கணும். பிரமாதமாக திட்டலாம், ஒருத்தரும் கேஸ் போட முடியாது. இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறான், அன்பார்லிமெண்ட் வேர்டு அப்படிங்கிறான். அதெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் திட்டலாம், அவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா திட்டினவன் ரசித்து கை தட்டிட்டு போயிட்டு இருப்பான், அவனை தான் நம்ம திட்டியிருப்போம். ஆனால் எவ்வளவு இலக்கணமாக எவ்வளோ இலக்கியம், அப்படி ரசிக்க வைக்கிற தமிழ் காலமேக புலவருடைய. அதனால தான் வசைபாட காலமேகம்னாங்க. அதெல்லாம் இன்னைக்கு கல்வி சூழலில் பாடத்திட்டத்துலேருந்து நல்லதெல்லாம் எடுத்துருவோம். நம்ம வேண்டாம், அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் வேண்டாம். காலமேக புலவருடைய பாடல்களை படிக்காம ஒரு தமிழ் புலவன் வெளியில் வந்தால் அவனை புலவன் என்று சொல்வதை நாம் தவிர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட புலமை உடையவர்கள். கவி காலமேகம்னு அவருக்கு பேர். அவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கார். இரட்டுற மொழிதல் என்ற ஒரு தமிழில் ஒரு அழகு உண்டு, சிலேடைன்னு சொல்லுவாங்க. அதில் காலமேகம் ரொம்ப கில்லாடி. நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கலாம், இங்கே புதிதாக இருக்கும். அவரில் இரட்டுற மொழிதல் ஒன்று, இன்னொன்று வெண்பா பாடுவதில் பெரிய கெட்டிக்காரர் அவர் காலமேகம். அவர்கிட்ட ஈற்றடி கொடுத்துட்டாங்க. ஈற்றடினா கடைசி வரி, மீதி 3 வரி வெண்பால எழுதணும். வெண்பாக்கு கடைசி வரியில் 3 சொற்கள் இருக்கணும், தெரிஞ்சுக்கும். மீதி 3 வரிகளில் 4 சொற்கள் இருக்கணும். இப்போ குறள் வெண்பானா பாருங்களேன், மேலே 4, ஈற்றடி 3, குறள்னா 2ன்னு அர்த்தம். குறள்னா 2. மேலே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, பார்த்தீங்கன்னா 2 வரி, கடைசி வரியில் 3 சொற்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன் தனிச்சொல் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. 3 சொற்கள் தான். அப்போ 3 அடிகள் அளவுத்து 4 சொற்கள் வரும். கடைசி சொல் வரியில் 3 சொல்ல முடிக்கணும். இதுதான். இப்போ அந்த காலத்தில் புலவர்களுக்கு எப்படி போட்டி வச்சாங்க அப்படின்னா, கடைசி 3 சொற்களை கொடுத்துட்டாங்க. குடத்திலே கங்கை அடங்கும்னு கொடுத்துட்டாங்க. குடத்தில் கங்கை அடங்குமா? குடத்திலே கங்கை அடங்கும். இதை வச்சு மீதி 3 வரி நீங்கள் மேலே எழுதுங்கன்ட்டாங்க. யார்கிட்ட? புலவர்களுக்கு. கவி காலமேகம் எழுதுறார், மண்ணுக்கு அடங்காமல், விண்ணுக்கு அடங்காமல், வெற்புக்கு அடங்காமல், மண்ணுக்கு அடங்காமல், இல்லையா? ஒவ்வொன்றா பாருங்க. விண்ணுக்கு அடங்காமல், வெற்புக்கு அடங்காமல், மண்ணுக்கு அடங்காமல், வரிசையா வருதா? இந்த கங்கைன்னு வரணும், கங்கை குடத்திலே அடங்கும்னு வரணும். மாதை இடத்திலே வைத்த, மாதை இடப்பக்கத்தில் வைத்த இறைவர் சடாம
குடத்திலே கங்கை அடங்கும்னர். சடாம குடத்திலே கங்கை, சடா மகுடத்திலேன்னு படிக்கணும். சடா மகுடத்தில் கங்கை அடங்கும். அந்த சா அங்க தூக்கி போட்டார். குடத்திலே கங்கை அடங்கும்னு இருக்கு. இறைவர் சடாம குடத்திலே கங்கை அடங்கும். படிக்கும்போது சடா மகுடத்திலே கங்கை அடங்கும்னு வந்துடும். இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இந்த கங்கை விண்ணுக்கு அடங்காது, வெற்புக்கு அடங்காது, மண்ணுக்கு அடங்காது. ஆனால் பெண்ணை இடப்பாகம் வைத்த இறைவர் சடா மகுடத்திலே அடங்கும் என்று பாடிய காளமேக புலவருடைய பாடல்கள்லாம் படிக்காம இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க நம்முடைய நாட்டில் தமிழ் புலவர்கள். சரி, எப்போ தான் நீங்கள் காந்தாரத்துக்கு வருவீங்க? இவ்வளவு விஷயம் காந்தாரம். ஏன்னா காந்தாரத்துக்கு நுழைஞ்சிட்டுன்னா வேற பேச முடியாது. ஏன்னா திருவடியை காட்டிய பண்ணல்லவா. பந்தார் விரல் மடவாள் பாகமானாகம் பூண்டு ஏறதேறி பந்தார் விரல் மடவாள் பாகமானாகம் பூண்டு ஏறதேறி அந்தார் அரவணிந்த அம்மான் இடம் போலும் அந்தன் சாரல் அந்தார் அரவணிந்த அம்மான் இடம் போலும் அந்தன் சாரல் வந்தார் மடமந்தி கூத்தாட வார்பொழிலில் வண்டு பாட செந்தேன் தெளிவொளிர தேமா கனி உதிர்க்கும் திருநனாவே செந்தேன் தெளிவொளிர தேமா கனி உதிர்க்கும் திருநனாவே 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 திருநனாவே. அடுத்தது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கட்டளை. இதை எங்கள் குருநாதர் தர்மபுரம் சாமிநாதன் ஐயா கன ராகங்களில் பாடுவதில் வல்லவர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு முறை அவருடைய இல்லத்திற்கு சென்றிருந்த பொழுது பூசை செய்து கொண்டிருந்தார். அப்போ அவர் பூசை செய்யும் பொழுது சில பதிகங்களை பாடி பூசை செய்வார். முதல் முறையாக எந்த பக்கவாத்தியமும் இல்லாமல் மந்திரமாவது நீர் முதல் முறையாக, மற்ற பாடல்கள் நிறையா நான் கேட்டிருக்கேன் தனியாக பக்கவாத்தியெல்லாம், மந்திரமாவது நீரை பாடினார். இவ்வளவு மென்மையாக இந்த மனுஷனால் பாட முடியுமா? அவர் அப்படியே ஜெய்ஜாண்டிக்காக உட்காந்துட்டு சிங்கத்தினுடைய கர்ஜனை போல, யானையினுடைய பிளிரலை போல கம்பீரமாக பாடுறவர் இப்படி உட்கார மாட்டார். ஒரு காலத்துக்கு இப்படி போட்டுப்பார், இப்படி ஒரு காலை போட்டுரு. பத்மாசனத்தில் அர்த்த பத்மாசனத்தில் தான் அவர் உட்காருவார். அர்த்த பத்மாசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பத்மாசனம் இப்படி ஒரு கால் இப்படி ஒரு கால் போட்டு உட்கார்றது. அர்த்த பத்மாசனம்னு ஒன்று இருக்குது. ஒரு காலை மட்டும் எடுத்து தொடமல் அப்படி போட்டுட்டு ஒரு சிவப்பு துண்டு, காசி துண்டு, அதான் அவருடைய உச்சபட்ச ஆடை, கட்டிட்டு உட்காந்துட்டு பாடினாரு பாருங்க. இன்னும் காதில் ஒலிக்கிறது. மந்திரமாவது நீர் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் சுந்தரமாவது நீர் உதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது
உள்ளது நீரு சமயத்தில் உள்ளது நீரு தம் திறம் ஆவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செங்குவர் வாயுமை பங்கன் செங்குவர் வாயுமை பங்கன் திருகாலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே 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 வேதத்தில் உள்ளது நீரு துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு உண்மை தவிர்ப்பது நீரு போத தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல் வயல் சூழ்ந்த திருகாலவய திருநீரே முத்தி தருவது நீரு முனிவரணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பறவையினியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆலவய திருநீரே ஆணையினியது நீரு வினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு ஆலவய திருநீரே பூசையினியது நீரு புண்ணியமாவது நீரு பேசையினியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவய திருநீரே வருத்தமதாவது நீரு அலம் மறுப்பது நீரு வருத்தம் தனிப்பது நீரு வானமழை பது நீரு பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் நீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திருகாலவய திருநீரே எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொலிதரு சூலத்து ஆலவய திருநீரே இரவணன் மேலது நீரு எண்ணத்தகுவது நீரு பராவணமாவது நீரு பாவம் அறுப்பது நீரு தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அராவணங்கும் திருமேனி ஆலவய திருநீரே மாலோடு அயனறியாத வண்ணம் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண் கொடி நீரு ஏல உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆலமதுண்டமிடற்று எம் ஆலவய திருநீரே குண்டிகை கையர்களோடும் அக்கியர் கூட்டமும் கூட கண் திகைப்பிப்பது நீரு கருதையினி யது நீரு என் திசை வட்ட பொருள்
ஏத்தும் தகை அது நீர் அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆலவய திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை ஆலவாயான் திருநீற்றை ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பணியாயின தீர தீப்பணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே. அடுத்தது இதே கட்டளை நம்முடைய புலிக்கால் முனிவர் என்று அழைக்கக்கூடிய வியாக்கிரபாதர் வழிபட்ட தலங்கள் புலியூர் என்று முடியும். நம்முடைய சிதம்பரத்தினுடைய தொல்பழம் பெயர் பெரும்பற்ற புலியூர். அதை தான் அப்பர் பெருமான் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு சொல்வார். எனவே அந்த பெரும்பற்ற புலியூர், ஓமமாம் புலியூர், திருப்பாதிரி புலியூர், எருக்கத்தம் புலியூர், அதில் ஒரு புலியூர் திருவையாருக்கு பக்கத்தில் இருக்கு, பெரும்புலியூர்னு பேர். அருமையான பாட்டு. மண்ணுமோர் பாகம் உடைய மண்ணுமோர் பாகம் உடைய பாலுமோர் பாகம் உடைய மண்ணும் ஓர் பாகம் உடைய பாலும் ஓர் பாகம் உடைய விண்ணும் ஓர் பாகம் உடைய வேதம் உடைய விமல கண்ணும் ஓர் பாகம் உடைய கங்கை சடையில் கரந்தார் பெண்ணும் ஒற்பாகம் உடைய பெரும் புலியூர் பிரியாரே பெரும் புலியூர் பிரியாரே பெரும் புலியூர் பிரியாரே. இது நம்முடைய ஞானசம்பந்தருடைய. அடுத்து திருநாவுக்கரசரில் பார்க்கலாமா? அவர் பாடாத காந்தார். ஒவ்வொரு பண்ணுக்கும் ஒவ்வொருத்தருடைய முத்திரை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு பண்ணுக்கும் ஒவ்வொருத்தருடைய முத்திரை. இப்போ நீங்கள் நட்டபாடை, வியாழக்குறிஞ்சி இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞானசம்பந்தருடைய முத்திரை அதில் சிறப்பாக இருக்கும். தக்கேசி, நட்டராகம், இந்த ரெண்டும் நம்பி ஆரூரரில் அவருடைய முத்திரை தனியாக தெரியும். நாவுக்கரசரில் எடுத்திங்கன்னா காந்தார பஞ்சமம், காந்தாரம், இதெல்லாம் நாவுக்கரசரில் தனி முத்திரை. கொல்லி, முக்கியமானது கொல்லி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தனித்து தெரியும். இவங்களும் காந்தாரம் பாடியிருப்பாங்க. ஆனால் நாவுக்கரசரில் காந்தாரம் கேட்கும் பொழுது நிறைய வெரைட்டி நமக்கு அதில் தெரியும். அதில் இப்போ நம்ம பார்க்கலாம்.
சுண்ணவெண் சந்தனச் சாந்தும் சுடர்த்திங்கள் சூளாமணியும் சுடர்த்திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முரணேரும் அகலங்களாய அறவும் திண்ணன் கடிலப் புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. பாடிளம் பூதத்தினானும் பவளச்சம் பொன்வாய் வண்ணத்தானும் கூடிளமன் முலையாளை கூடிய கோலத்தினானும் ஓடிள வெண்பிறையானும் ஒளிதிகள் சூலத்தினானும் ஆடிளம் பாம்பு அசைத்தானும் ஆரூரமர்ந்த அம்மானே ஆடிளம் பாம்பு அசைத்தானும் ஆரூரமர்ந்த அம்மானே 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 அம்மானே. மாதர் பிறை கண்ணியானை மாதர் பிறை கண்ணியானை மல்லையான் மகளோடு பாடி மாதர் பிறை கண்ணியானை மல்லையான் மகளோடும் பாடி மல்லையான் மகளோடும் பாடி மல்லையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமம் தீர்த்தி போதொடு நீர் சுமத்தி புகுவார் போதொடு நீர் சுமத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் யார் அடைகின்ற போது யாதும் சுவடு படாமல் யார் அடைகின்ற போது ஐயாறு 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 ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் காதல் மடப்பிடியோடும் கள்ளிரு காதல் மடப்பிடியோடும் கள்ளிரு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திரு பாதம் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம்
கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் பாதம் கண்டறியாதன கண்டேன் பாதம் கண்டறியாதன கண்டேன் 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 கண்டேன். வளர்மதி கண்ணினானே பாகுழலாளொடும் பாடி களவு படாததொரு காலம் காண்பன்களை கணிக்கின்றேன் அளவு படாததொரு அன்போடு ஐயாரடைகின்ற போது இளமனாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டே பாதம் கண்டறியாதன கண்டேன். அடுத்து நம்பி ஆரூரில் கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் வருவான் ஒருவன் ஒருவன் வருவான் விரவி வருவான் காலையும் வருவான் மாலையும் வருவான் கரையும் கடலும் மலையும் விரவி வருவான் ஒருவன் வருவான் உருத்திரலோகன் வரையின் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கு எல்லாம் வானவர் தானவர்க்கெல்லாம் அரையன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் கேளீர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் ஒருவன் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் உருத்திரலோகன் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் கேளீர் கேளீர். மின்னுமா மேகங்கள் பொழிந்திழிந்தருவி மின்னுமா மேகங்கள் பொழிந்திழிந்தருவி வெடிபட கரையோடும் தீரை கோணர்ந்து என்றும் மின்னுமா மேகங்கள் பொழிந்திழிந்தருவி வெடிபட கரையோடும் தீரை கோணர்ந்து என்றும் அன்னமங்காவிரி அன்னமங்காவிரி அகன்கரை ஊரைவரடியினை தோடு தேடும் வரவடியார் அன்னமங்காவிரி அகன்கரை ஊரைவர் அடியினை தோடு தேடும் வரவடியார் சொன்னவாறு அறிவார் அறிவார் சொன்னவாறு
அறிவர் துருத்தியார் வேள்வி குடியுள்ளார் அடிகளை செடிய ஏன் சொன்னவர் அறிவர் துருத்தியார் வேள்வி குடியுள்ளார் அடிகளை செடியேன் என்னை நான் மறக்குமாறு என்னை நான் மறக்குமாறு எம்பெருமானே என்னுடம்படும் பிணி இடர்கெடுத்தானே என்னை நான் மறக்குமாறு எம்பெருமானே என் உடம்படும் பிணி இடர்கெடுத்தானை இடர்கெடுத்தான்